ராட்டை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் திலீப் ராமண்ணா. வணக்கம், வணக்கம், வணக்கம். உங்க வணக்கம். விடுமுறை எல்லாம் முடிச்சிட்டு வந்து ஃப்ரெஷ்ஷா வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க போயிட்டு வர்றதுக்குள்ள ஒரு ஆட்சியை மாத்திட்டோம் தமிழ்நாட்டுல. ம், ஆட்சி மாற்றம், காட்சி மாற்றம் எல்லாம் இன்னைக்கு ம். மதியத்துக்குள்ள தெரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். அஹ், நான் வந்துட்டேன் இல்லையா, தேர்தல் வாக்கு எண்ணிக்கை அன்னைக்கு ஒரு நாள் முன்னாடியே லீவை முடிச்சுக்கினேன். ம். முடிச்சுட்டு வந்தாச்சு. அது அந்த இடைவெளியில நம்ம ராட்டையில நீண்ட நாள் கழிச்சு திலீப் தொடர்ச்சியா இணையறதுக்கு வந்திருக்காப்புல. சிஸ்டம் பத்தி பேசியிருக்கிறீங்க போன வாரம். இந்த வாரமும் ம். அதை தொடர்றது தான். ஆனா முழுக்க முழுக்க இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஒரு அரசியல் பின்புலத்தை கணக்குல கொண்டு இந்த சிஸ்டத்துக்குள்ள நிறைய விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு. பியூரோக்ரசி, டேட்டா, அப்புறம் பொலிட்டிக்கல் வில்லு, சேஃபரனைசேஷன் ஆஃப் இந்தியாங்கிறது எதன் வழியா நடக்குது, இது மாதிரி நிறைய கருத்து நம்மளுள்ள ஓடிட்டு இருக்கு. அதுல முதன்மையா என்னன்னா, இந்த மெயின்டைனிங் ஸ்டேட்டஸ் கோ எப்படி எக்ஸிக்யூட்டிவ் பாடி, அதாவது பியூரோக்ராட்ஸ்க்கு, ஆட்சியாளர்களுக்கும் அதிகாரிகளுக்கும், நம்ம ஆட்சியாளர்களை கவனிக்கிற அளவுக்கு, அரசு கவனிக்கிற அளவுக்கு அரசாங்கத்தை கவனிக்கிறது இல்லை. அந்த எக்ஸிக்யூட்டிவ் பாடியை நம்ம பெரும்பாலும் நம்மளுடைய அரசியல் பேச்சுகள் எல்லாமே லெஜிஸ்லேட்டிவ் பாடியை பத்தி பேசுறதாவே இருக்கு. மக்களால் தேர்வு செய்யப்பட்டவங்க தான் அதிகமாக விமர்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆனா அஹ், இந்த மாதிரி எக்ஸிக்யூட்டிவ் ஜுடிஷியரி மேல நமக்கு பெரும்பாலும் அந்த லெவலுக்கு நம்ம இன்னும் நகரலையோங்கிறது ஒரு கேள்வி. அல்லது இது நமக்கு முக்கியப்படலையா, அது எப்படி நம்ம தவிர்க்கிறோன்றதுனால இந்த பொலிட்டிக்கல் சம்பந்தமா பேசும் பொழுது தொடக்கமே நம்ம பியூரோக்ராட்ஸ்ல இருந்து தொடங்கி அதுக்கப்புறம் கட்சிக்குள்ளேயோ அல்லது சித்தாந்தத்துக்குள்ளேயோ போகலாம், ஃப்ரேம் ஒர்க் பிலாசபிக்குள்ள போலாங்கிறது என்னுடைய யோசனையா இருக்கு. அந்த வகையில இந்த அதிகாரிகள், குறிப்பா ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபீசர்ஸ், அவர்களை கணக்கில் கொண்டு அது கீழே இருக்கணும் தான் எல்லாமே. அந்த மாதிரி சிவில் சர்வெண்ட் எல்லாமே அவங்க அவங்களுக்கு பர்சனலான நிலைப்பாடு இருக்கலாம், கட்சி சார்ந்து தத்துவம் சார்ந்த நிலைப்பாடு இருந்தா கூட இன்னைக்கு என்னவா இருக்கோ அதை நாளைக்கு தொடர வைக்க வேண்டியது தான் அவங்களுடைய மிக முக்கியமான. இன்னைக்கு ஒரு அமைதி இருக்குன்னா அந்த அமைதி அப்படியே கொண்டு போகணும். இன்னைக்கு ஒரு அரசியல் சூழல் இருக்குன்னா அதை கொண்டு போகணும். இன்னைக்கு யாரோ, இன்னைக்கு இன்னைக்கு சீட்ல யார் இருக்காங்களோ அவர்களுடைய சித்தாந்தத்துக்கு வேலை செய்ய வேண்டியதா இருக்குன்ற மாதிரி தான் இருந்திருக்கு. ஆனா இந்த பிஜேபி ஆட்சி அமைத்ததுக்கு பின்னாடி பியூரோக்ரசியில நிறைய தலையீடு கட்சிகள் அல்லது சித்தாந்தமே கூட தலையிட்டு இருக்கிறதாக நம்ம தொடர்ச்சியாக கவனிச்சு வந்திருக்கிறோம். காங்கிரஸ்லயும் இருந்திருக்கலாம், மேபி காந்தியன் தாட்டோ இல்லை இடதுசாரி தாட்டோ ஒருத்தருக்கு இருந்தா கூட நேரடியாக அதை செயல்படுத்தக்கூடிய இடத்துல அவங்க இல்லை. அவங்க அதை தனியாக மறைச்சு வச்சுக்குவாங்களா இருக்கும், பர்ஸ் மாதிரி. ஆனா இப்போ நேரு அவங்க அஹ், இனிமே இந்தியாவுக்குள்ள இந்த பியூரோக்ரசி மெயின்டைனிங் ஸ்டேட்டஸ் கோல வேலை செய்யுமா, அல்லது இந்த பொலிட்டிக்கல் ஃப்ரேம் ஒர்க் கொடுக்குற வேலையை எக்ஸிக்யூட் பண்ணுமா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. அதை தான் நம்ம நிறைய இடங்கள் என்ன சொல்றோம்னா சாஃப்ரனைசேஷன் ஆஃப் பியூரோக்ரஸிங்கிறோம். அது பள்ளி பியூரோக்ரஸியை மட்டும் நிற்காம எனக்கு தொடர்ச்சியா கல்வியில எப்பவுமே கவனம் செலுத்துறதுனால இது பள்ளி கல்லூரிகளில் வெவ்வேறு வடிவங்களில் உள்ள நுழையுமா அப்படிங்கிற கேள்வி எனக்கு இருக்கு. அது ஒரு தனியா நம்ம பேசலாம். கல்வி நிலையங்கள் என்னவா மாறப்போகுதுங்கிறது நம்ம தொடர்ச்சியாக பேசிட்டே வரோம். என்இபி வழியா மட்டும் இல்லை, பொதுவாக பல்வேறு சட்ட திருத்தங்கள் வழியாகவும் பாலிசி வழியாகவும் கல்வி நிலையங்களுக்குள்ள வரக்கூடிய மாற்றங்களை தனியாக பேச வேண்டியிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது ஒரு பெரிய எபிசோடு அது. இப்போதைக்கு தொடக்கம் இந்த மெயின்டைனிங் ஸ்டேட்டஸ் கோன்றது இந்த எக்ஸிக்யூட்டிவ் பாடியில என்னவா இருக்கும்னு நீங்க ரெண்டு பேரும் தொடங்கி வச்சீங்கன்னா அங்கிருந்து நம்ம பிலாசபி, இந்த பாப்புலாரிட்டி சென்டிமெண்ட் இதெல்லாம் நம்ம தொடர்ச்சியா பேசலாம். ஏன்னா இன்னைக்கு தமிழகத்தில் நடந்திருக்கிறதும் அஹ், மக்களை நம்ம என்னைக்குமே முட்டாள் மாதிரியான, முட்டாள்ன்ற வார்த்தையை நம்ம பயன்படுத்துறது இல்லை. அதனால மக்கள் ஏதோ ஒரு திசையில திரும்பி இருக்கிறாங்க. அது பாப்புலர் சென்டிமெண்ட் காரணமா, இல்ல உண்மையிலேயே சிவில் சொசைட்டி இந்த மாற்றத்தை விரும்பி ஒரு அதுல தங்களை இணைச்சுக்கிட்டாங்களா, இதெல்லாம் தொடர்ச்சியா பேச வேண்டிய விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால இன்னைக்கு நம்ம பேச போற டைட்டில் பொலிட்டிக்கல் வில் அப்படிங்கிறது தான். நம்ம இந்த பொலிட்டிக்கல் வில்லுங்கிறது ஒரு ஐடியாலஜிக்கல் ஃப்ரேம் ஒர்க்கில் தான் பேசுகிறோம். வாக்கு அரசியலையும் தாண்டி ஒரு தத்துவார்த்தமான உரையாடலாக இது இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால
இந்த வாக்கு அரசியல் அல்லது தத்துவார்த்த அரசியலுக்கு பின்னாடி பியூரோக்ராட்ஸுடைய நிலைமை என்னவா இருக்கு, தேசிய அளவிலையும் மாநில அளவிலையும் சொன்னீங்கன்னா அங்கிருந்து தொடங்கலாம்னு நினைக்கிறேன். சரி, ஒரு விஷயம் நாம புரிஞ்சுக்க வேண்டியது வந்து என்னன்னா, bureaucracy is always tuned to sustain status quo. இப்போ நேற்று கூட பார்த்தேன், செக்ரட்டேரியட்ல இருந்து துப்புரவு பணியாளர்கள் வந்து அங்க இருக்கக்கூடிய படங்கள் எல்லாம் அப்புறப்படுத்தி, அங்க இருக்கக்கூடிய கோப்புகள் எல்லாம் அப்புறப்படுத்தி, மந்திரிகளுடைய உருவம் எல்லாம் சரி பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற அந்த ஒரு செய்தி வந்தது. அதோட புகைப்படங்கள் வெளில வந்துருந்துச்சு. ம் அதுல இப்போ இப்போ வெளியேறக்கூடிய முதல் மந்திரி ஸ்டாலினுடைய புகைப்படத்தை எடுத்துட்டு போறாங்க, அது சரிதான். கூடவே ம் அண்ணாவுடைய புகைப்படம், கலைஞரோட புகைப்படம் எல்லாத்தையும் தூக்கிட்டாங்க. ம் ஏன்னா வரக்கூடியவர்களுடைய சகிப்புத்தன்மை எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியாது. ஏன்னா இப்போ ஸ்டாலின் எடுத்தீங்கன்னா, இந்த ம் அம்மா உணவகத்தை வந்து அம்மா உணவகம்ன்ற அந்த பேர் கூட மாற்றாமல் அப்படியே ரிட்டைன் பண்ணது வந்து நிறைய பேர் சொன்னது அது ஒரு நல்ல முடிவு அப்படின்னு. அவர் வந்த புதுசுல அந்த ஒரு கேள்வி இருந்துச்சு, ம் அது அம்மா உணவகமாக இருக்குமா, தொடருமா அப்படின்னு. ம் அது நல்ல ஸ்கீம் தானே, இருந்துட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. நிறைய பேர் அதை அப்ரிஷியேட் பண்ணாங்க. அரசியல் நிலைப்பாடு வந்து கட்சியோடைய பேர் இருக்கா இல்லையான்றதை தாண்டி வந்து யோசிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ம் அப்போ அந்த ஒரு காலகட்டத்தில் அந்த ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு அவருக்கு உதவியாக இருந்த விஷயம் என்ன அப்படின்னா, ம் சோஷியல் வெல்ஃபேர் அப்படின்றது ஒரு திராவிடியன் மாடலுடைய, ஏன்னா அவர் வந்து திராவிடியன் மாடல் திராவிடியன் மாடல்னு சொன்னதுனால அந்த வார்த்தையை நான் உபயோகப்படுத்துறேன். ம் மக்களுடைய நலன் வெல்ஃபேர் ஸ்டேட்டா இருக்கிறதுல அதனுடைய ம் ஒரு பரிமாணமாகத்தான் வந்து நாம ம் காலை உணவோ அல்லது மதிய உணவோ அல்லது அம்மா ம் உணவகம் மாதிரி வந்து சப்சிடைஸ்டு உணவோ, ம் இந்த உணவு வந்து சப்சிடைஸ்டா சமூகத்தில் எல்லா தரப்பட்ட மக்களுக்கும் அளிக்கப்பட வேண்டியது முக்கியம் அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருந்துச்சு. ம் டிரான்சிஷன்ல அது வந்து மாற்றம் அடையக்கூடாது. அதே மாதிரி தான் ம் மதிய உணவு திட்டத்தை எடுத்தோம்னா, ம் ஆரம்ப காலத்துல இருந்து இன்னி வரைக்கும் அது ம் யாரும் மாற்றவே கிடையாது. ம் ம் அது வந்து காமராஜர் காலத்துல அது வந்திருக்குது அப்படின்னு சொல்றாங்க. பட் எம்ஜிஆர் காலத்துல அது இன்னும் ஒரு பிரபலமாயி வந்திருந்தாலும் ம் இன்னி வரைக்கும் வந்து கட்சிகள் மாறினாலும் அந்த ஒரு காட்சி மாறல. ம் அதை இன்ஃபார்ம் பண்றது அந்த பொலிட்டிக்கல் வில் என்னன்னு பார்த்தோம்னா, மக்களுடைய வெல்ஃபேருக்கு, மக்களுக்கு இதனால பயனடைகிறாங்க, அதனால நம்ம வந்து அது மாற்றக்கூடாது அப்படின்ற ம் அந்த ஒரு தெளிவு வந்து எல்லா கட்சிகள் கிட்டையும் இருந்தது. ம் இது வந்து இட் குட் பி அதே மாதிரி இப்போ என்ஆர்இஜி எடுத்துக்கோங்களேன். ம் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம்னு ஒன்று ம் 2005 முதலாக வந்து 100 மாவட்டங்கள்ல இந்தியா முழுக்க வந்து, அதாவது ஒரு ஃபெமைன் அதிகமாக இருக்கக்கூடிய அல்லது ட்ராட் அதிகமாக இருக்கக்கூடிய மாவட்டங்களில் மாத்திரமே நாம வந்து இதை செயல்படுத்துவோம் அப்படின்ற ஒரு திட்டமாக வந்தது. 2007 வந்து இந்தியா முழுக்க எடுத்துட்டு போறோம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. ம் ஆம், நமக்கு நல்ல நினைவு இருக்கும், 2014 மோடி அரசாங்கம் வர்றதுக்கு முன்னாடி நடந்த பொலிட்டிக்கல் கேம்பெயின்ல ம் இது ஒரு மோசமான திட்டம், ம் இதை வந்து நான் வந்த உடனே இதை முதல் கட்டமா இதை வந்து நான் தூக்கிடுவேன் ம் அப்படின்னு சொன்னாரு. ம் ஆனா கடந்த ஆண்டு வரை 2025 வரை கிட்டத்தட்ட 11 வருஷம் அவருடைய ஆட்சியில அவரால் அதுல கை வைக்க முடியல. ம் கடந்த ஆண்டு முடிவுல தான் வந்து அப்ப கூட வந்து அதற்கு வேறு பெயர் மாற்றம் கொடுத்து அதை வந்து நாங்க மாத்திட்டோம் அப்படின்னு சொல்றாங்களே தவிர, ம் அதுலயும் கூட அதற்கு ம் மாறாக இன்னொரு பொலிட்டிக்கல் சித்தாந்தத்தின் வடிவில் அதை எடுத்துட்டு வரல. ம் ஜி ராம்ஜின்னு பெயர் மாற்றினாங்க. ம் அதை வந்து
என்ன வேலை நடக்கும் கிராம தளவுல அப்படின்ற ம் அந்த வேலையை நிர்ணயம் பண்றது பஞ்சாயத்துகள் கையில வந்து மத்திய அரசாங்கம் கையில எடுத்துட்டு போனாங்க ம் ஒட்டுமொத்தமாக. ம் ஆனா அந்த ஸ்கீமோடைய அவுட்லேவோ அதனுடைய ஃபண்டிங்கோ அதெல்லாம் வந்து எந்த விதத்திலையும் மாற்றத்தை ஏற்படுத்தல. ம் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் வந்து நாங்க முடிவு பண்ணுவோம் எந்த ஸ்டேட்டுக்கு எவ்வளவு காசு கொடுக்கறதுன்னு மத்திய அரசாங்கம் முடிவு பண்ணும் அப்படின்ற மாதிரி மாத்திட்டாங்க. ஒட்டுமொத்தமாக அதுல என்ன மாறி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ம் என்ன வேலை செய்வோம் எவ்வளவு காசு கொடுப்போம்ன்றது நாங்க நிர்ணயம் பண்ணுவோம் ம் அப்படின்றது தான் மாறி இருக்கு அதுல. ம் மற்றபடி அந்த ஸ்கீமை வந்து ஸ்கிராப் பண்ணுவேன்னு அவர் சொன்னார் இல்லையா, அந்த ஸ்கீமை நான் காலி பண்ணிடுவேன் நான் வந்த ஒன்றுன்னு 12 வருஷமா ஆயிடுச்சு, இன்னும் அவரால் அதை தொடக்கூட முடியல. ஏன்னா பாப்புலர் சென்டிமெண்ட் இருக்குதுக்கு. ம் அது மக்கள் மத்தியில் அதனால வேலை வாய்ப்பு கிடைக்குது, ஏழை மக்களுக்கு ஊரை விட்டு வெளில போக முடியாத மக்களுக்கு ஏதோ ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்குது அப்படின்ற ஒரு மக்கள் மத்தியில் ஒரு பாப்புலாரிட்டி இருக்குன்றத ம் உங்களுக்கு அதன் மேல எந்த விதமான ஒரு வெறுப்போ அல்லது தவறான விஷயம் அப்படின்னு இருந்தாலும், ம் ஸோ ஒன்று பொலிட்டிக்கல் சித்தாந்தம், ரெண்டாவது பாப்புலர் வில், ம் மூணாவது உதாரணம் எடுத்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றது, அஹ், இதை தாண்டி உங்களுக்கு வந்து இதனால அஹ், சில விஷயங்களை தடுக்க முடியும் அப்படின்னு இருந்துச்சுன்னா, ம் நம்ம இதனால வந்து சில விஷயங்கள் நடக்காம இருக்கணும் அப்படின்னு நடந்துச்சுன்னா சம்திங் ஒரு பொலிட்டிக்கலா நம்ம இதை செய்வோம் அப்படின்னு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ம் ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கா வந்து இது செய்யறதன் மூலமாக சில விஷயங்களை நம்ம அவாய்ட் பண்ணலாம், ம் அல்லது வருங்காலத்துல சில விஷயங்களை வந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம். ம் ஃபார் இன்ஸ்டன்ஸ் நம்மளுடைய கல்வியில நடக்கக்கூடிய பல முயற்சிகள் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இதனால என்ன பிரயோஜனம்னு பல பேர் கேட்கலாம். ம் ஆம், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து கல்வியில ஏன் வந்து எடுத்துட்டு வரோம்னா வருங்காலத்துல பிரச்சனை வராம இருந்தா பெட்டரா இருக்குன்றதுனால நாங்க இன்னைக்கே இதை வந்து இன்வெஸ்ட் பண்றோம். இது லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட், இதனுடைய தாக்கம் வந்து இன்னைக்கு தெரியாது, 10 வருஷம் 15 வருஷம் கழிச்சு தான் தெரியும் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் இருக்கிறாங்க. ம் நாலாவது நீங்க சொன்ன மாதிரி சிவில் சொசைட்டியோடைய தாக்கம். அடிமட்ட விலையில வேலை செய்யறவங்க அவங்க கொடுக்கக்கூடிய ஃபீட்பேக்கை கேட்கக்கூடிய கெப்பாசிட்டியும் அதற்கான ஒரு வழிமுறையும் வந்து இருந்துச்சுன்னா அதிலிருந்து வரக்கூடிய இன்புட்டை வச்சு மாற்றங்களை ஏற்படுத்த முடியும். ம் சுதந்திர இந்தியாவில் எனக்கு தெரிஞ்சு ஏர்லி பீரியட்ல அது இருந்துச்சு. ஏன்னா கிராஸ் ரூட்ல ஒர்க் பண்ற காந்தியவாதிகளோட காங்கிரஸுக்குடைய ஒரு தொடர்பு வந்து அத்து போகாம இருந்தது. ம் வினோபா பாவேவுடைய அந்த பூதான் மூமெண்ட் பீரியட்ல தொடர்ந்து நேரு அவர்கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு. ம் இன்ஃபேக்ட் அஸ்ஸாமுக்கு நீங்க போங்க அப்படின்னு நேரு சொல்றாரு. அஸ்ஸாம்ல அந்த பீரியட்ல ஒரு லேண்டை வச்சு ஒரு பெரிய வன்முறை நிகழுது. ம் இது வினோபாவுக்கு ரிக்வஸ்ட் பண்றாரு, நீங்க ம் போற இடத்துல அமைதி நிலவுது, அதனால நீங்க அங்க போய் அந்த வேலையை செய்ய அஸ்ஸாமுக்கு போங்கன்னு. ஒரு பெங்கால்ல இருந்து திரும்புறவரு பெங்கால்ல இருந்து ம் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி மேல அஸ்ஸாமுக்கு போறாரு நடந்து. ம் ஸோ ஏதோ ஒரு காலகட்டத்தில் அந்த தொடர்பு வந்து இருந்திருக்கு. ம் அதுக்கப்புறம் வந்து 2005ல இருந்து 2010 அந்த ஒரு பீரியட்ல இருந்த காங்கிரஸ் ஆட்சியில ம் நேஷனல் அட்வைசரி கவுன்சில் அப்படின்னு சொல்லி என்ஏசின்னு ஒன்று ஃபார்ம் பண்ணி ம் அருணா ராய், ஜான் திரேஸ், நம்ம இவர் ஆசாவுடைய மண்டல், ம் ஆஷிஷ் மண்டல் போன்ற பல சமூகத்தில் கிராஸ் ரூட் அளவில் வேலை செய்யக்கூடிய பலரை வந்து ஒரு அட்வைசரி ஸ்டேட்டஸ்க்கு எடுத்துட்டு வந்தாங்க. ம் அப்போ அவங்க அடிமட்ட அளவில் மக்களுக்கு தேவையான பல விஷயங்களை, பல ம் நெருக்கடிகளை வந்து ம், ஒரு மைய அரசாங்கத்துடைய பிரதம மந்திரியும் மந்திரிகளுக்கும் வந்து அவங்களால தொடர்ந்து வலியுறுத்தி பேச முடிஞ்சது. ம் அந்த காலகட்டத்தில் தான் வந்து மிக மிக முக்கியமான பல பாலிசிகள் நிறைவேற்றப்பட்டன. ஒன்று என்ஆர்இஜியை வந்து தேசிய இந்தியா முழுக்க எடுத்துட்டு வந்தாங்க. ம் அப்புறம் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் அப்பதான் எடுத்துட்டு வந்தாங்க. ம் அதே சமயத்துல தான் ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட் எடுத்துட்டு வந்தாங்க. ம் அது மாதிரி பல முக்கியமான திட்டங்களை ம் கிராஸ் ரூட்ல வேலை செய்யறவங்களும் கிட்ட கேட்கக்கூடிய அதுல வந்து
நம்ம முக்கியமா கருத வேண்டியது வந்து சோனியா காந்தியோடைய அந்த ஒரு ஃபார் சைட்டட்னஸ். அந்த இடத்துல ஒரு அடிமட்ட அளவுல வேலை செய்யறவங்கள கேட்கறதுக்கு ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு இடம் தான் அவங்க இருந்தாதான் அவங்க சொல்றத அதிகாரம் கேட்கும். இல்லைன்னா ஐஏஎஸ் அதிகாரிகள் வந்து என்னைக்குமே வந்து ம். கிராஸ் ரூட்ல இருந்து நீங்க வர்றீங்கன்னா உங்களுக்கு நீங்க ஒரு ஒப்பீனியன் சொன்னான்னா கூட அதை ம். கேட்கும்போது இதனால உங்களுக்கு ஏதாவது லாபம் இருக்கானதான் முதல்ல யோசிக்க அவங்களுக்கு தகுதி இருக்கும். ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து அவங்களுக்கு ஸ்டேட்டஸ் கோவை மாற்றுற மாதிரி நீங்க ஏதாவது ஒரு கருத்து சொன்னீங்கன்னா அது ம். அவங்களால ஒத்துக்க முடியாது. ஏன்னா ம். ஸ்டேட்டஸ் கோ டிஃபெண்ட் பண்ணியே அவங்களுக்கு பழக்கம். ம். இன்னைக்கு இருக்கிறத நானா மாற்றணும்னு நினைச்சா தவிர அது மாறக்கூடாதுன்றது தான் அவங்களுடைய ட்ரைனிங். ம். அதனால ஐஏஎஸ் அதிகாரிகள்னால எந்த மாற்றமும் வராது. ம். பொலிட்டிக்கல் வில்னால தான் மாற்றம் வரும். ஸோ ம். அந்த இடத்துல சிவில் சொசைட்டி ஒரு பங்கு வகிச்சது. ஸோ ம். இட் கேன் பி ட்ரிவன் பை அ ஒரு பொலிட்டிக்கல் சித்தாந்தமோ அல்லது ஒரு பாப்புலர் ஒப்பீனியனோ அல்லது ஒரு ஃபார் சைட்டட்னஸோ இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி அல்லது ஒரு சிவில் சொசைட்டி மூவ்மெண்ட்டோ, ம். இந்த மாதிரி ஒவ்வொன்றும் தான் வந்து அந்த பொலிட்டிக்கல் வில்ல வந்து நிர்ணயம் பண்ணுது. ம். ஸோ அது இருந்துச்சுன்னா தான் சிஸ்டம்ல வந்து மாற்றங்கள் நிகழ்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதையும் ம். தாண்டி சிஸ்டம்ல வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ம். போக போக பேசுவோம். பட் திலீப், நீங்க 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 பொலிட்டிக்கல் வில்லுன்னு ஆமாமா. சொல்றதுனால ம். திலீப் வந்து இந்த பியூரோக்ரசி சம்பந்தமா தொடர்ச்சியா பேசக்கூடிய ஆளு. ஆஹ், இந்த தேர்தல் மட்டும் இல்லாம தொடர்ச்சியா நீங்க கவனிக்கிற வகையில பியூரோக்ரசியோடைய ஸ்டேட்டஸ் கோ வந்து அப்படியே தொடருமா, இல்ல இது லெஜிஸ்லேட்டிவோட சேர்ந்து இணைஞ்சு வேலை செய்யுமான்னு உங்களுக்கு ஒரு கருத்து இருக்கும் இல்லையா? அதை நீங்க சொன்னீங்கன்னா அடுத்தத பொலிட்டிக்கல் வில்லுக்குள்ள நேரடியா போயிடலாம். பியூரோக்ரசி இந்த எலெக்ஷனுக்கு அப்புறமா எப்படி இருக்குங்கிறது எனக்கு ஒரு பயமா தான் இருக்கு. ஏன்னா கடந்த ஒரு 5 வருஷத்துலயும் சரி, அது கடந்த 5 வருஷம்னு வச்சுக்கோ, கடந்த 5 வருஷமுமே வந்து பியூரோக்ரசியோட வேலை என்னங்கிறது மக்களுக்கு புரியாத அளவுக்கு அஹ், இங்க இங்க அப்படி அந்த ப்ரொஜெக்ஷன்ஸ் நிறைய இருந்திருக்கு. ம். பியூரோக்ரசி வந்து இந்த இது என்னோட இப்போ ஒரு கலெக்டர் இருக்காப்புலன்னா கலெக்டருக்குன்னு ஒரு டாஸ்க் ஆஃப் இருக்கு, அதுக்கு கீழே ஒரு ஒரு டீம் இருக்கு, அந்த டீம் இப்படிலாம் வேலை செய்யணும், அதை மக்கள் கான்டாக்டுக்கு கொண்டு போகணும், ம். மக்களுக்கும் கலெக்டருக்கும் ஒரு கான்டாக்ட் இருக்குங்கிறது. இப்போ இப்போ கடந்த சில வருஷங்களா வந்து அந்த கான்டாக்ட் வந்து டிஸ்டன்ஸ் ஆகிட்டே போகுது, ம். அந்த கான்டாக்ட் தூரம் ஆகிட்டே போகுது. ம். இப்போ ராமண்ணா சொன்ன மாதிரி வந்து அந்த ஸ்டேட்டஸ்கோ மெயின்டைன் பண்ணுங்கிறதுக்காக அதை ம். வந்து சமாளிக்க முடியாம இப்போ கலெக்டர் இப்போ பியூரோக்ரசி என்ன ஆயிடுச்சுன்னா பொலிட்டிக்கல் ப்ரொஜெக்ஷன் மாதிரி பியூரோக்ராட்டிக் ப்ரொஜெக்ஷன் வர ஆரம்பிச்சிருச்சு. ம். பியூரோக்ராட்ஸ் இன்ஸ்டாகிராம்ல வாழ வேண்டிய அவசியம் வந்துருச்சு. ம். பியூரோக்ராட்ஸ் வந்து நாங்க வந்து வேலை செய்யறோம் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்றதுக்காக ம். இப்போ எப்படி வந்து இப்போ பொலிட்டிக்கலா இப்போ ஒருத்தர் வேலை செய்யறா பின்னாடியே ஒரு கேமரா டீம் போகும், ஒரு ஒரு மைக்கை கனெக்ட் பண்ணி கேமரா டீம் போகும். இப்போ பொலிட்டிக்கலா வந்து கலெக்டர்ஸ் இப்போ இந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்கும் பியூரோக்ராட்ஸா இருக்கட்டும் கூட ம். ஒரு கேமரா டீமை வச்சுக்கிட்டு அவங்க ம். ஒரு பர்மனண்டா சட்டையில ஒரு மைக்கை மாட்டிக்கிட்டே எல்லா இடத்துக்கும் போய் எல்லாத்தையுமே வந்து அதை ப்ரொஜெக்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு பேஜை வச்சுக்கிட்டு அதை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டு நாங்க வேலை செய்யறோம் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்றது. ம். ஆனா கிரவுண்ட் ரியாலிட்டியில வேலை செய்யறாங்களான்னு கேட்டா இல்ல, பட் ஆனா அதை ப்ரொஜெக்ட் பண்ண வேண்டியதா இருக்கு. இது ம். பொலிட்டிக்கல் பாலிடிக்ஸ்ல வந்து ஒரு ஒரு எம்எல்ஏ வந்து என்னெல்லாம் பண்றாங்களோ அது ம். எல்லாமே வந்து ஒரு கலெக்டராவோ ஒரு ஒரு பியூரோக்ராட்டாவோ அதை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா ம். இங்க கிரவுண்ட் வேலை செய்யல, பட் அத அந்த ஆப்டிக்ஸை வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டிய அவசியம் வந்துகிட்டே இருக்கு. ம். ஸோ ரியாலிட்டியில வந்து பியூரோக்ராசி வேலை செய்யுதான்னு கேட்டா இல்ல. ஏன்னா பியூரோக்ராசி ஒழுங்கா வேலை செஞ்சா இங்க வந்து பேசிக்கலா வந்து மக்களுக்கு வந்து கனெக்டிவிட்டி வந்து பியூரோக்ரஸியோட தான், பியூரோக்ரஸி அத்தாரிட்டிஸோட தான். ம். எம்எல்ஏ எம்பி இதெல்லாம் வந்து தாண்டி ஒரு ஒரு காமன் மேனுக்கு ஒரு ஒரு சின்ன விஷயம்னா அவன் போய் தொடர்பு கொள்றது ஒரு ஆபீசரையோ இல்ல ஒரு ஒரு மனு கொடுக்கணும்னா அவன் தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறது ஒரு கலெக்டரையோ தான். ம். பட் ஆனா அந்த சிஸ்டம் இங்க உடஞ்சிருக்கிறத நான் ஃபீல் பண்றேன். அதுக்கு ம். வந்து வழிவகுக்கிற நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ வந்து நாங்க வந்து எல்லாத்தையும் டிஜிட்டலா மாத்துறோம்னு சொல்லிட்டு சிஸ்டம்ஸ் கொண்டு வரோம்னு சொல்லிட்டு கொண்டு வச்சிருக்காங்க. இப்போ சிஎம் செல்லா இருக்கட்டும், சிஎம் செல்லுக்கு வேற வேற பேர்கள்ல அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வருது.
அதுக்கு ஒரு தனியா ஒரு பியூரோக்ராட்டை போட்டு டிஎன், அதாவது டிஜிட்டல் இதுக்குன்னே தனியா டிஎன்இஜின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கனைசேஷனை போட்டு நாங்க டிஜிட்டலைஸ் பண்றோம்னு சொல்லி அதுக்கு ஒரு பியூரோக்ராட்டை போட்டு அத வந்து என்ன பண்றாங்கன்னா மக்கள் கிட்ட இருந்து அது வந்து ஈஸியா அப்ரோச் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கான்செப்ட ஆப்டிக்ஸை கிரியேட் பண்றாங்க. அந்த ஆப்டிக்ஸை கிரியேட் பண்ணிட்டு ஆனா அப்ரோச் பண்ண முடியுதான்னு கேட்டா இல்ல. நீங்க ஒரு அதுல ஒரு ஃபார்ம் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அது பெண்டிங்லயே தான் வருஷக்கணக்கா இருக்கு. இப்ப எப்படி ஒரு நார்மல் பேப்பர் ஃபைல் பெண்டிங்ல வைக்கிறாங்களோ அதே மாதிரி அது ஒரு பெண்டிங்லயே தான் இருக்கு. ஆனா அதுக்கு ஒரு ஆப்டிக்ஸ் கிரியேட் பண்றாங்க. நாங்க மக்களை நோக்கி நகர்றோம், மக்களுக்கு எல்லாத்தையும் கை விரல்ல ஆக்சசபிலிட்டி கொடுக்குறோன்ற மாதிரி வளர்ந்துட்டு அப்படி ஒண்ணும் இல்ல. அதாவது ஒரு ஆப்டிக்கல் ஃபீச்சராகவே மட்டும்தான் இருக்கு. பியூரோக்ரஸிக்கு பொலிட்டிக்கல் இது எல்லாத்தையும் இது வந்து பியூரோக்ரஸியும் பொலிட்டிக்கல் வில்லும் சேர்ந்து பயணிக்கணும்ன்றதை தாண்டி ரெண்டும் ஒரே மாதிரி பயணிக்கலாம். நீங்க அந்த சைட்ல ஒரு விஷயம் பண்றீங்கன்னா நாங்க எங்களை ஜஸ்டிஃபை பண்ண நாங்க இந்த சைட்ல இந்த விஷயத்த பண்றோம். ஏன்னா எங்களுக்கு வந்து நீங்க ஆட்சி மாறிக்கிட்டே இருப்பீங்க, நாங்க எங்க ஆப்டிக்ஸை மெயின்டைன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. இப்ப அதுலயுமே வந்து ஒரு எந்த அளவுக்கு ப்ரொஜெக்ஷன் இருக்குன்றத பொறுத்து தான் வந்து போஸ்டிங் முதற்கொண்டு விழுது. இப்போ 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 ஒரு பியூரோக்ராட்டுக்கு நான் எவ்வளவு ப்ரொஜெக்ட் என்ன பண்ணிக்கிறேனோ அவ்வளவுக்கு அவ்வளவு வந்து நான் ஒரு போஸ்டிங்ல போய் உட்காரும் போது என்னோட பப்ளிக் இமேஜ் மாறுது. சோ இங்க அதுவுமே வந்து ஆப்டிக்ஸா மட்டும்தான் இருக்கு. வேலை நடக்குதான்னு கேட்டா வேலை நடக்கிறது கொஞ்சம் பகிரங்கமா கம்மியா இருக்கு. அத வந்து இத வந்து மக்களுக்கு சாதகமா இருக்கான்னா இல்ல, அரசியலுக்கு சாதகமா இருக்கான்னா இருக்கு. அரசியல் பொலிட்டிக்கல் வில்லுக்கு சாதகமா பியூரோக்ரஸி மாறிட்டு இருக்கு. அந்த பியூரோக்ரஸியோக்கு ஒரு ஃப்ரீ ஹேண்ட் கொடுக்கறதுல பொலிட்டிக்கல் வில்லுல வந்து அவங்களுக்கு ஒரு வசதியாகவும் இருக்கு. நீங்க எதா இருந்தாலும் கலெக்டர் இவ்வளவு வேலை செய்யறாருன்றதையும் ஒரு சைடுல ப்ரொஜெக்ட் பண்ண முடியுது, எம்எல்ஏ இவ்வளவு வேலை செய்யறாருங்கிறது. ஆனா வேலை நடக்கலங்கிறது யாரும் ப்ரொஜெக்ட் பண்றதுக்கு இங்க இல்லை, ஏன்னா ஃபுல்லா கண்ட்ரோல்டா இருக்கு. ஸோ கிரவுண்ட் ரியாலிட்டியில இது இப்படிதான் இருக்கு. ஸோ இது வந்து வேலை நடக்கிற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்றாங்களே தவிர வேலை நடக்கல. இப்போ இவ்வளவு ஸ்கீம்ஸ் எடுத்து இப்ப என்ன சொன்ன மாதிரி எம்என் ரேகாவா இருக்கட்டும், 100 நாள் திட்டம், அதாவது அந்த மேஜரா இந்த 100 நாள் திட்டம் எல்லாம் வந்து பாலிசி லெவல்ல இருக்கு. ஆனா அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு இன்னைக்கு வரைக்கும் பொலிட்டிக்கல் வில்லோ அத்தாரிட்டேரியன் வில்லோ இல்லையா, அதுக்கும் பின்னாடியுமே வந்து ஆக்சசிபிலிட்டி இஷ்யூஸ் இருக்கு. ஒரு ஒரு காமன் மேனால அந்த எந்த ஒரு பியூரோக்ராட்டையோ எந்த ஒரு பியூரோக்ராட் ரிலேட்டடான ஒரு சின்ன வேலையை நகர்த்துறது கூட ஒரு மிகப்பெரிய கஷ்டமா இருக்கு. இதுக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் சமீபத்துல நான் பார்த்தது வந்து ஒரு டிரைவிங் லைசன்ஸ். டிரைவிங் லைசன்ஸுங்கிறது ஒரு டிரைவிங் லைசன்ஸ் தொலைஞ்சு போச்சுன்னா அதை ரீஅப்ளை பண்ணணும். ரீஅப்ளை பண்றதுக்கு முன்னாடி இருக்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னா நேரடியா போயிட்டு ஒரு ஃபார்மை கொடுத்து அப்ளிகேஷன் கொடுத்தா அது காசு கொடுக்காமலோ வேலை நடக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சு. இப்ப என்ன பண்ணிட்டாங்க, மொத்தமா டிஜிட்டலைஸ் பண்ணியாச்சு. டிஜிட்டலைஸ் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணுங்க. சரி, நாங்க ஆன்லைன்ல அப்ளை பண்றோம், ஓகேவா? அப்ளை பண்ண போனா என்ன காட்டுதுன்னா மன்னிக்குவோம், அப்ளை பண்ண முடியாது. ஏன்னா உங்க ஆதார் பேரும் லைசன்ஸ்ல இருக்கிற பேரும் இனிஷியல் வேற மாதிரி இருக்கு. அங்க ஒரு வெட்டி போடுறாங்க, அந்த இடத்துல ஒரு பிளாக் கலர் வருது. சரி, உடனே என்ன சொல்றாங்க, நீங்க ஆதார் பேருக்கு ஏத்த மாதிரி லைசன்ஸ் பேரை மாத்துங்கன்றாங்க. ஓகேவா? சரி, ஆதார் பேருக்கு ஏத்த மாதிரி லைசன்ஸ் பேரை மாத்ததுக்கு அதுக்கு ஒரு ஆன்லைன் ஃபார்ம் வச்சிருக்காங்க, அதை ஃபில் பண்றோம். அதை ஃபில் பண்ணி அதை பாஸ் பண்றதுக்கு உங்க பழைய லைசன்ஸோட ஒரிஜினலை சப்மிட் பண்ணுங்கன்றாங்க. ஒரிஜினல் தொலைஞ்சதுங்கிறதுக்காக தான் நாங்க வந்து லைசன்ஸே அப்ளை பண்றோம். அதுக்கு நீ பேரை மாத்த சொல்லும் போது அதுக்கு நீ காப்பி கேட்கற, காப்பி இல்லைங்கிற சுத்தி சர்க்குலரா இப்படியே சுத்திக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து காமன் மேனோட இஷ்யூஸ்ல வந்து நீங்க வந்து இதெல்லாம் வந்து உட்காந்து டிசைன் பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு பியூரோக்ராட்டா தான் இருக்காப்ல. நாங்க வந்து அதுக்கு பின்னாடி இருக்கிற நோக்கம் வந்து மக்கள் என்ன டைரக்டா சந்திக்காம இருக்கிறதுக்கான என்னெல்லாம் ஸ்கோப் இருக்கு, அவங்கள டிஸ்டன்ஸ் பண்றதுக்கான ஸ்கோப்பா நான் அந்த டிஜிட்டல் ஃபீச்சர்ஸை யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதுக்கு நடுவில் இருக்கிற காமன் மேன் யார பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டா எடுக்கிறதுன்ற ஆப்ஷனே எல்லாம் சுத்திக்கிட்டு இருக்காங்க. அதுல ஸ்பெசிபிக்கா வேற போடுறாங்க, அந்த இப்போ ஒரு டிரைவிங் லைசன்ஸ் சிஸ்டத்துல ஸ்பெசிபிக்கா போடுறாங்க, இதுக்காக நீங்க வந்து ஆபீஸ்க்கு வரவே வேண்டாம்,
யூ நீட் நாட் விசிட் த ஆர்டிஓ ஃபார் திஸ் பர்பஸ் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்கா டைரக்டாவே போடுறாங்க. ஆபீஸ் பக்கம் வந்துடாதீங்க, ஆனா உங்களுக்கான வேலைகள் வந்து நடக்கிறதுக்கு எல்லாத்தையும் ஆன்லைன்ல பண்ணுங்க. ஆனா ஆன்லைன்ல இவ்வளவு சிக்கல்கள் இருக்கு. சோ இதுக்கு ஆக்சுவலி ஒரு டீம் இருக்கு. இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றதுக்காக ஒரு டிஜிட்டல் டீம் போட்டு அதுக்கு ஒரு ஐஏஎஸ் ஆபீசரை போட்டு அதை மெயின்டைன் பண்றதுக்கு அவங்களும் ரீச் பண்ண அதான் ஒரு முடியாத அளவுக்கு தான் ப்ராப்பர் இருக்கு. ரெக்குயர்மெண்ட்டை கூட சொல்ல முடியாத இடத்துல தான் இந்த டெக்னாலஜி இருக்குங்கிறது புரியுது. அது ஒரு அந்த என்ன தேவை, அந்த சர்வீஸ் வழியாக என்ன தேவைன்றத உறுதியாக சொல்ல முடியாத ஒரு போர்ட்டலாக இருக்கு. அது நிறைய இடங்கள்ல பார்க்க முடியுது. அது எம்பரிவாகன் மாதிரி இல்ல அமைப்புல கூட பாஸ்கர், இதுல ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, ம் இதுல என்ன சர்வீஸ் கொடுக்கணும் அப்படின்றது ஒரு பக்கம். ம் பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்னன்னா, இவர் நம்ம திலீப் பேச ஆரம்பிக்கும் போது சொன்னாரு, ம் ஏசி ரூம்ல உட்காந்துட்டு தான் அதை முடிவு பண்றாங்க எல்லாரும் அப்படின்னு. ஆமாம். எங்க வந்து தவறு அதிகம் வருதுன்னா, ஒரு ஃபீல்டு கண்டிஷன்ல ம் என்னென்ன விதமான இடையூறுகள் ஒரு சிஸ்டத்தை வந்து நீங்க டிஜிட்டலைஸ் பண்ணும்போது, ஏன்னா இப்போ வந்து டிஜிட்டலைசேஷன் வந்து ஒரு irreversible ப்ராசஸ் மாதிரி ஆயிடுச்சு. சிஸ்டம்ல முடிஞ்ச அளவுக்கு டிஜிட்டலைஸ் பண்றதன் மூலமாக நாங்க எஃபிஷியன்சி அதிகப்படுத்துறோம் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்தை வச்சு டிஜிட்டலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ம் ஆனா நான் ஒரு உதாரணம் ஒன்று சொல்றேனே. இப்போ இவர் திலீப் சொன்னது கிளாசிக்கல் உதாரணம். ம் நீங்க ஒரு பர்டிகுலர் இது மூலமாக உங்களுக்கு ஒரு டூப்ளிகேட் லைசன்ஸ் வேணும்னு நீங்க அப்ளை பண்றீங்க. அதுல வந்து ஆதாரோட இப்பதான் இணைச்சிருக்கிறான். ஆதாரோட இணைச்சிருக்கான்னா அது சரியில்லை, அது கம்ப்ளைண்ட் இல்லை, அதனால நீங்க போய் மாத்துங்கன்றான். அங்க போனோன்னா முதல்ல லைசன்ஸ் எடுத்துட்டு வா அப்படிங்கிறான். ம் ஏண்டா லைசன்ஸ் தொலைஞ்சு போச்சு தானே உங்ககிட்ட நான் வந்தேன் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, அது யார்கிட்ட சொல்லணும்னு கூட நமக்கு வந்து சரியான ஆளு கிடையாது. ம் இதே மாதிரி ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி இந்த முத்துலட்சுமி ஸ்கீம்னு ஒரு ஸ்கீம் இருந்துச்சு. ஆமாம். அதை பத்தி முன்னாடியே பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஆமாம்மா. அதுல வந்து 3 இன்ஸ்டால்மெண்ட்ல தவணையில வந்து குழந்தை பெற்றுக்கும் போது வந்து ஒரு இது இது ஒன்று கொடுப்பாங்க, ஒரு சப்சிஸ்டன்ஸுக்கான ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க. ஆமாம். அது ஆண் குழந்தையா இருந்தா ஒரு 8,000 கிட்ட, பெண் குழந்தைக்கு 12,000 கிட்ட தருவாங்க. ம். 4,000 போடுவாங்க. 4,000 வரும். இது என்ன இது இஷ்யூன்னா, ம். இது வந்து ஒரு இந்தியாவின் தலை சிறந்த ஒரு ஐடி கம்பெனி தான் இது அந்த சாஃப்ட்வேரை உருவாக்குனாங்க. ம். நீங்க எந்த ஒரு பிரைமரி ஹெல்த் சென்டர் போனீங்கன்னாலும் உங்களுக்கு ஒரு அட்டை கொடுப்பாங்க. அங்க வந்து நீங்க பதிவு பண்ணிக்கணும். முதல் ட்ரைமஸ்டர்ல பதிவு பண்ணீங்கன்னா அப்போல இருந்து துவங்கி உங்களுக்கு ஒவ்வொரு முறையும் நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு போகணும். அந்த ரெக்கார்டு அப்டேட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அந்த காசு வந்துடும் அப்படின்னு. ம். இது வந்த புதுசுல வந்து நான் அவங்க ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணாங்க. நான் அந்த ஆஃபீஸில் உட்காந்துருந்தேன். ம். அதில் அவர் அந்த பண்ணிட்டு இருந்த ஐடி ப்ரொஃபஷனல் என்கிட்ட சொன்னார், இந்த 3வது தவணை இருக்கு இல்லையா, அது வந்து குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் கொடுப்பாங்க. ம். அவர் ஆமா. காமிச்ச டேட்டாவை பார்க்கும்போது இந்த 2வது இன்ஸ்டால்மெண்ட்டுக்கும் 3வது தவணைக்கும் இடையில கிட்டத்தட்ட 65% பேர் 3வது தவணை வாங்கவே இல்லை. ம். நான் அவர்கிட்ட கேட்டேன், ஏங்க இது இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கு அப்படின்னா, அவர் சொன்னாரு, இல்லைங்க குழந்தை பெத்துக்கிறதுக்கு அப்புறம் அவங்க யாரும் வந்து கேட்கறதே இல்லை, வரவே மாட்டேன்றாங்க. ம். நாங்களும் அந்த பிஹெச்சிக்கு வந்து நிறைய ரிமைண்ட் அனுப்பிச்சிட்டோம், எதுவும் வரமாட்டேங்குது அப்படின்னு. ம். நான் அவர்கிட்ட கேட்டேன், ஏங்க இப்போ இப்போ ஒரு பெண் வந்து அவங்க கணவன் வீட்டில் இருக்கிறாங்க அப்படின்னும் போது, ம். இங்க தமிழ்நாட்டில் ஒரு வழக்கம் இருக்கு. அவங்க வந்து அட்லீஸ்ட் தலைப்பிரசவத்துக்காவது வந்து அம்மா வீட்டுக்கு போற பழக்கம் உண்டு. ம். அப்படின்னா ஒரு பிஹெச்சியில் அவங்க வந்து பதிவு பண்ணியிருந்தாங்கன்னா, இன்னொரு பிஹெச்சியில் அவங்க போய் அவங்களுக்கு வந்து பிரசவம் பார்த்தாங்கன்னா, இந்த பிஹெச்சி டு பிஹெச்சி வந்து அவங்கள வந்து கனெக்ஷன் இருக்குமா அப்படின்னு கேட்டேன். இல்ல அதுல. அது எனக்கே தெரியும். அதுல அது அவ்வளவு இல்ல. பிரசவம் நடந்திருக்கு. இது வந்து கல்ச்சுரல் இல்லையா? இது வந்து இந்த தமிழ்நாட்டுல பிரசவம் எப்படி நடக்குது, குழந்தை பெற்றுக்கிறது எப்படின்றது வந்து நீங்க கல்ச்சுரல் இந்த இன்புட் யாரான அந்த சிஸ்டம் டெவலப் பண்ண ஆளுக்கு கொடுத்துருக்கணும். இது வந்து நீங்க அங்க பிஹெச்சியில் இருக்கிறவங்களுக்கோ அல்லது அந்த ஆஷா மாதிரி இந்த பிரைமரி ஹெல்த் கேர் ஒர்க்கரா இருக்கிறவங்களுக்கோ தெரியாத விஷயம் கிடையாது.
ம். ஆனா நீங்க அந்த சிஸ்டம் டெவலப் பண்ணும்போது அவங்க அதுல உட்கார்றது இல்ல. ம். சென்னையில இருக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரிகள் தான் வந்து இந்த சிஸ்டமுக்கான இன்புட் கொடுப்பாங்க. ஆமா. அவனையும் வந்து ஸ்டடி பண்ண சொல்றது இல்ல. நீ போய் ஃபீல்டுல போய் எல்லா இடத்துலயும் எல்லா லெவல்லையும் என்னென்னலாம் பிரச்சனைகள், அதிகபட்சமாக என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு ஸ்டடி பண்ணி வந்துட்டு, ம். அதுக்கேத்த மாதிரி எனக்கு ஒரு சிஸ்டம் டெவலப் பண்ணுன்னு சொல்றதே கிடையாது. அதான் நான் அதை சொன்னேன், நிர்ணயம் ரெக்குயர்மெண்ட் பண்றது யாரு? டெஸ்ட்னு சொல்லுவோம் அது ஐடி பாஷையில. ஆ? ரெக்குயர்மெண்ட் டெஸ்ட்டும்பா, அது நடக்கிறதே ஆமா. இல்லை. யூசர் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்றது யார் டிஃபைன் பண்றாங்க அப்படின்றது அந்த யூசர் ஸ்பெக் வந்து முதல்ல டிசைன் பண்ணணும். அது பண்றதுக்கான ஸ்பெக் டிசைன் பண்றது வந்து பெரும்பாலும் இப்ப யார் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, செக்ரட்டேரியட்ல உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒரு அக்கௌண்ட்ஸ் ஆளு நிர்ணயம் பண்றாரு. ஏன் உங்களுக்கு ஸ்பெசிஃபிகேஷன் எங்களுக்கு தெரியாதா? டிபார்ட்மெண்ட்டை நாங்க 4 பேர் உட்காந்தோன்னா உங்களுக்கு சொல்லிடுவோம். அந்த ஸ்பெக்கை வச்சுட்டு நீங்க பண்ணுங்க. இதுக்காக எல்லாம் நீங்க நிறைய பட்ஜெட் எல்லாம் போடாதீங்க. பட்ஜெட்டை கட் பண்ணுங்கன்றான். ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும் அதிகாரத்துல இருக்கிறதுனால அறிவு அதிகாரம் கையில மாத்திரம்தான் இருக்கு அப்படின்றதுதான் மிகப்பெரிய பிரச்சனை இதுல. அது வந்து அந்த காலத்து ஒரு பழைய ஜமீன்தார் மனப்பனையிலிருந்து வர்ற ஒரு பிரச்சனை. அது சிந்திக்கக்கூடிய கெப்பாசிட்டி வந்து நம்ம லெவல்ல தான் இருக்குது. ஃபீல்டுல என்ன பிரச்சனை வந்தனாலும் அது வந்து அவங்களுடைய பிரச்சனையை தவிர அது வந்து அவங்க தான் சரி பார்த்துக்கணும். ஆனா எப்படி நடக்கணும்னு நாங்க தான் சொல்லுவோம் அப்படின்னு ஒரு அக்கௌண்டன்ட் தான் முடிவு பண்றாரு. அக்கௌண்டன்ட் மனநிலை தான் வந்து பெரும்பாலான டிஜிட்டலைசேஷனை நிர்ணயம் பண்ணுது. சிஸ்டம்ல வந்து டிஜிட்டலைசேஷன் இஸ் கம்ப்ளீட்லி ட்ரிவன் பை அக்கௌண்டன்ட் மென்டாலிட்டி. அவன் எதை பார்ப்பான்னா, எத்தனை பேருக்கு பண்ணிருக்க, எவ்வளவு காசு செலவு பண்ணிருக்கு, அந்த அக்கௌண்ட்ல தெளிவா வருதான்ற அந்த ஒரு லெவலை தாண்டி மக்களுக்கு இதனால பிரயோஜனம் தேவையான நேரத்துல, தேவையான இடத்துல, தேவையான விதத்துல போய் சேருதா அப்படின்றது அவனுடைய ப்ரையாரிட்டி கிடையாது. This is a systemic limitation. This is the way the bureaucracy is organized. நம்ம நாட்டுல bureaucracy ஆர்கனைஸ் பண்ணதுல இருக்கக்கூடிய மிகப்பெரிய லிமிடேஷன் இது. அது இன்னைக்கு தொழில்நுட்ப ரீதியிலையும் இது வந்து தொடருது. அதனாலதான் எதுக்கு நான் அதை சொல்ல விரும்பினேன்னா வந்து இப்போ திலீப் சொன்ன அந்த உதாரணம், அது மாதிரி நிறைய உதாரணங்கள் இருக்கு. சிஸ்டம் வந்து நீங்க டெக்னாலஜி எடுத்துட்டு வரும்போது நாம வந்து அந்த டெக்னாலஜிக்கல் கெப்பாசிட்டியை வந்து டெலிவரி ஆஃப் சர்வீஸ துரிதப்படுத்துறதுக்கோ அல்லது அதை வந்து என்ஹான்ஸ் பண்றதுக்கோ வந்து யோசிக்கிறோமே தவிர அதன் மூலமாக அந்த டெலிவரி ஆஃப் சர்வீஸ், அந்த சர்வீஸ் யாருக்கு தேவையோ அவனுக்கு எந்த விதத்துல இதை கொடுத்தா அவனுக்கு இம்பாக்ட்ஃபுல்லா இருக்குமோ அதை யோசிக்கிறது இல்லை. நான் நேத்து வரைக்கும் வந்து இது 15 நாள்ல பண்ணிட்டு இருந்தேன், இன்னைக்கு 10 நாள்ல அப்படின்றது. யூ ஆர் ஸ்டில் டாக்கிங் அபவுட் சிஸ்டமிக் எஃபிஷியன்சி. யூ ஆர் நாட் டாக்கிங் அபவுட் தி இம்பாக்ட் ஆன் தி பெனிஃபிஷியரி. அந்த ஒரு மாறுபட்ட ஒரு புரிதல் வந்து நம்ம மக்கள் கிட்ட இன்னும் அந்த தெளிவு வரல. அதாவது இந்த டிஜிட்டலைசேஷன்லாம் ஆரம்பிக்கும் போது டாக்கிங் அபவுட் ஏறத்தாழ 25 வருஷத்துக்கு முன்னாடி திங்கிங் டிஜிட்டல்னு நாங்க வகுப்பெடுப்போம். நான் கார்பரேட் காலத்துல சொல்றேன். நிக்கலஸ் நகரபாண்டேன்னு ஒரு ஆள் MIT ஸ்காலர் ஒன்னு எழுதியிருப்பாரு, டிஜிட்டலா யோசிக்கிறது எப்படி அப்படின்னு. ஏன்னா இந்த ஒரு புதிய ஒரு திறன் நம்ம கிட்ட வரும்போது இந்த தொழில்நுட்பத்தின் மூலமாக என்னென்னலாம் செய்ய முடியும் அப்படின்றதற்கான ஒரு சிந்திக்கும் திறனை வந்து நீங்க மாத்த வேண்டி இருக்கும். இன்னைக்கு நம்ம இருக்கக்கூடிய பெரும்பாலான டெக்னாலஜி ட்ரிவன் சிஸ்டம்ஸ் எல்லாமே அனலாக் சிஸ்டத்தை அப்படியே டிஜிட்டலைஸ் பண்ணியிருக்கிறோம். என்ன பிரச்சனைனா, அனலாக் சிஸ்டத்துல அந்த லெட்ஜர் வந்து ஒரு மனுஷனோட டேபிள்ல இருக்கும். அந்த டேபிள்ல இருக்கக்கூடிய அந்த மனுஷன் அந்த லெட்ஜருக்கு அவன் தான் ஓனர். நீங்க முறையிடணும்னா கூட அவங்க கிட்ட போய் பேசலாம். இப்போ டிஜிட்டலா வேலை செய்யக்கூடிய விஷயத்துல ஓனர்ஷிப்பே கிடையாது யாருக்கும். ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்ச உதாரணம் ஏடிஎம். முன்னாடி வங்கிகள் வாசல்ல ஏடிஎம் இருந்த வரைக்கும் அந்த வங்கியில இருக்கிறவங்க தான் அந்த ஏடிஎம்க்கு பொறுப்பா இருந்தாங்க. அதுக்கப்புறம் அதை தனியார் மயமாக்குனாங்க. இப்ப அங்க ஒரு போன் நம்பர் தான் இருக்கும். உங்களுக்கு ஏடிஎம் ஏதாவது பிரச்சனைனா நீங்க அந்த போன் நம்பருக்கு அடிக்கணும். அந்த போன் நம்பர் அடிச்சான்னா அது வந்து இப்போது நீங்கள் இவர் இந்த வேலை செய்யணும்னா 1 அழுத்தவும் 2 அழுத்தவும் 3 அழுத்தவும் சொல்லிட்டே இருக்கும். ஆட்டோமேட்டட் வாய்ஸ்.
அதை ம். நீங்க அழுத்தி முடிக்கிறதுக்குள்ள 20 நிமிஷம் ஆயிரும். 20 நிமிஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு பொறுமை இருக்காது. இல்லைன்னா உங்களுக்கு கால் டைம் அவுட் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்க ம். வெறுத்து போய் அடுத்த ஏடிஎம்க்கு போயிருவீங்க. ம். யாரும் அவ்வளவு நேரத்தை வீணடிக்க மாட்டாங்க. ம். இப்போ அந்த ஏடிஎம்க்கு ஓனர்ஷிப்பே இல்லாம இருக்கும். ம். ஸோ ஒரு தொழில்நுட்பத்தை சரியாக பயன்படுத்துவது எப்படி அப்படின்றதற்கான எந்தவித ஒரு புரிதலும் இல்லாம நம்ம வந்து வேக வேகமாக லேட்டஸ்ட் தொழில்நுட்பம் எல்லாம் நம்மளுக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறோம். ம். நிறைய எடுத்துட்டு வரணும். ஆனா நம்மளுடைய திங்கிங்ல நம்ம இன்னும் அனலாகவே யோசிச்சுட்டு இருக்கிறோம். ம். அதுதான் நான் இந்த இடத்துல சொல்ல விரும்புறது. ஆமா. அப்போ ஆ, இது வந்து இன்னும் நிறைய பேச வேண்டியிருக்கு. நம்ம இன்னும் பொலிட்டிக்கல் வில்லுக்குள்ளே போகல. ஆனா ஒரு ஒரு விஷயம் உறுதியா இதுல ஒரே தெரியுது. ஒரு பாயிண்ட், ஆ, இதுல சொல்லுங்க. ஒரு பாயிண்ட் மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆ. இந்த பொலிட்டிக்கல் வில்லு எங்க வேலை செஞ்சுதுங்கிறத ஒரு பாயிண்ட் ஆட் பண்றேன். ம். இப்போ நம்ம இந்த பியூரோக்ரஸில இருக்கிற அந்த லேகு, இந்த கான்டாக்ட் லேக் இதெல்லாம் இருக்குல்ல, டிஸ்டன்சிங் ஆனது. ம். இப்போ அது என்ன பண்ணாங்கன்னா, கொஞ்ச நாள் ம். முன்னாடி வந்து இந்த போன டிஎம்கே கவர்மெண்ட் வந்து ஒரு ஒரு விஷயத்த கொண்டு வந்தானுங்க. ம். நாங்க அரசாங்கத்தை உங்க வீட்டுக்கிட்ட கொண்டு வரோம்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு திட்டம், அந்த திட்டம் பேர் ஆமா. என்ன, உங்களுடன் ம். ஸ்டாலின் ஏதோ ஒரு திட்டத்தை ம். கொண்டு வந்து ம். மொத்த பியூரோக்ரஸியும் கூட்டம் வந்து ஒரு கல்யாண மண்டபத்துல உட்கார வச்சாங்க. ம். ஒரு ஒரு ஏரியாவோட மொத்த பியூரோக்ரஸி, மொத்த டிபார்ட்மெண்ட் தூக்கிட்டு வந்து ஒரு மண்டபத்துல உட்காந்து 1 பாயிண்ட் சொல்யூஷன் சென்டர் அப்படின்ற மாதிரி ஒரு சிஸ்டம் கொண்டு வந்தாங்க. ம். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்க பட்டா விஷயமா இருக்கட்டும், உங்க ம். ஆதார் விஷயமா எதாவதுனாலும் அந்த ஒரு அந்த 2 நாள் கேம்ப் மாதிரி நடத்தி அந்த ம். ஒரே இடத்துல எல்லா வேலையும் முடிச்சுட்டு போலாம். ம். அது ஏன் சக்சஸ்ஃபுல்லா போச்சுன்றதுக்கும் இதுதான் காரணம். ம். ஸோ நாங்க எல்லா இடத்தையும் ஒரு இடத்துல கொண்டு வந்துட்டோம். ஆனா ம். அதையுமே ஒரு பொலிட்டிக்கல் ஆப்டிக்ஸா தான் கொண்டு வந்தாங்க. அதாவது ஒரு காமன் மேனுக்கு கிடைக்க வேண்டிய பேசிக் ஆக்சஸே ஒரு ம். பொலிட்டிக்கல் கிராண்டாவும், அதை ம். வந்து உனக்கு ஒரு சேவையா பண்ணாம அதை வந்து உனக்கு ஒரு கிஃப்டா நான் தரேன்ற மாதிரி மாத்தி தான் இங்க வந்து வேலை செஞ்சிருக்கு பொலிட்டிக்கல் வில்லு. அந்த ம். பொலிட்டிக்கல் வில்ல வந்து நாங்க வந்து உனக்கு வந்து ஒரு அஹ், அஹ், அது உன்னோட உரிமைன்றத மாத்தி அது ம். நாங்க உனக்கு தர ஒரு சலுகைன்னு மாத்திட்டாங்க. ம். ஸோ இந்த ஒரு ஆங்கிள்லயுமே வந்து பியூரோக்ரஸியும் சரி பொலிட்டிக்கல் வில்லும் வேலை செய்யுது. இந்த பாயிண்ட் ம். நான் ஆட் பண்ணணும்னு நினைச்சேன். ஸோ இதுக்கு ஆமா. நான் பேசுறேன். ஆமா. அது நம்ம தொடர்ச்சியா இதுல கொஞ்சம் தொழில்நுட்பம் சார்ந்தும் உள்ள போயிட்டோம். ஆனா, எத பத்தி பேசினாலும் இதுல அடிப்படையா இருக்கிறது என்னன்னா, யாருக்காக செய்யப்படுதோ அவங்கள வந்து ஒரு இன்டிஃபரன்ஸா, அலட்சியமா எடுத்துக்கிட்டு வரக்கூடிய அனைத்துமே, தொழில்நுட்பம் மட்டும் கிடையாது. திட்டங்கள், அ அது எக்ஸிக்யூட்டிவ் பார்ட்டா இருந்தாலும் சரி எல்லாம். அந்த அலட்சியம் வந்து இந்த பிலாசபி இயங்காம இருக்கிறதுனால வரக்கூடியது தான். பியூரோக்ராட்ஸ் எத்தனை தவறுகளை செஞ்சாலும், பட் அந்த தவறை திருத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்பும் அதுல வர்றதில்ல. இப்ப வந்து ஒரு ஒரு டெக்னாலஜியோட ரெக்வயர்மெண்ட்ஸ் புரியாம செஞ்சுட்டாங்கன்னா கூட, அதை திருத்திக்கணும்னு சொல்ற இடத்துக்கு வரும்பொழுது, அத நம்ம நேரடியா பியூரோக்ராட்ஸ் கிட்ட சொல்ல முடியாது. நமக்கு வந்து நேரடி ஆட்கள் வந்து அவங்களாவும் இருக்கணும் ஆக்சுவலா. அது நமக்கு சட்டப்படி அவர்களும் அதுக்கு கேள்விக்கு உட்படக்கூடிய ஆளா இருக்கணும். ஆனா, இந்த கேப்பு அரசாங்கத்துக்கும், அ அந்த அதிகாரிகளுக்கும், அ ஆட்சியாளர்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய கேப்பும் வேறையா இருக்கு. 2 பேருக்குமான புரிதலும் வேறையா இருக்கு. இவர்கள் வேலைக்காரர்கள் மாரியும், அவர்கள் ஓனர் மாரி நடந்துக்கிறதுனால, வேலை குடுத்தீங்க செஞ்சீங்கன்ற அந்த மாரியே ஒரு போக்கு இருக்கிறதுனால, இந்த அலட்சியத்தினால பாதிக்கப்பட போறவங்க அவங்க 2 பேரும் கிடையாது. பெரும்பான்மை மக்கள் தான். தொழில்நுட்பத்தில அந்த அலட்சியம் வந்தாலும் அப்படிதான். எனி கைண்ட் ஆஃப் சிவில் என்கேஜ்மென்ட்ல இருக்கக்கூடிய பாலிசியோ, ஸ்கீம்ஸ்லயோ நெறைய விடுபட்டு போறதுக்கு காரணம், இப்ப எஸ்ஐஆர்லாம் பேசுனா நெறைய பேசலாம். எஸ்ஐஆர் பல பேரு நான் கேட்ட வரைக்கும் எஸ்ஐஆர் ஏன் நீங்க பண்ணலன்னா, ஏன் உங்களுக்கு ஃபெயில் ஆச்சுன்னு கேட்டாக்கா, எங்க அப்பா, அம்மா எங்க ஓட்டு போட்டாங்கன்னு எனக்கு எப்படி தெரியுங்கிறாங்க. ஏன்னா நெறைய பேர் வந்து மைக்ரேஷனுக்கு உட்பட்டவங்க தான் போன ஜெனரேஷன்ல. வேலைக்காக, படிப்புக்காக. அவங்க எங்கெங்கெல்லாம் ஓட்டு போட்டாங்கன்னு நீங்க வந்து அந்த ஃபார்ம்ல ஃபில் பண்ணும்பொழுது, இப்ப நம்மள மாரி இருக்கிறவங்களுக்கு அத ஒரு வேலையா எடுத்து தொழில்நுட்ப ரீதியா பார்த்தாலும் சரி, இல்ல ஓட்டர் ஐடிய வச்சு, இல்ல அது இல்ல, அது மாரி ஒரு ஆப்ஷன் இல்லன்ற பட்சத்துல வேற ஒரு ஃபார்ம ஃபில் பண்ணணுன்றதெல்லாம் தெரிஞ்சு பண்ணவங்க கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. அதுல மாற்று கருத்து இல்ல. ஆனா பெரும்பான்மையான மக்கள் வந்து இந்த எஸ்ஐஆர்ல இந்த திட்டமே தோத்து போறதுக்கு உருவான திட்டம் தான். மக்கள் தோத்து போணும்னு உருவாக்குன திட்டமாவே இருக்கு. அது ஒரு அலட்சியம் தான் பார்க்குறேன் நான். ஏன்னா எஸ்ஐஆருக்கு காலக்கெடு கம்மி அதெல்லாம் விட தாண்டி, அவங்க குடுத்திருந்த அந்த ஃபார்மட்டே வந்து தவறான ஒரு ஃபார்மட்டா இருந்தது. கடந்த 2 எலக்ஷனுக்கு உங்க அப்பாவோ, இல்ல அம்மாவோ, அ வேற யாரோ ஒரு உறவு முறையில இருக்கிறவங்களுடைய ஓட்டர் ஐடிய தேடி புடிச்சு, அத போட்டு,
அவங்க எங்க ஓட்டு போட்டாங்க, இது எல்லாமே வந்து ஒரு லூப்ல சுத்த ஓட்ட மாதிரி தான் இருந்தது. இப்படி பல அலட்சியம் இது. ஆக்சுவலா அலட்சியம் ஒரு பக்கம், திட்டமிட்ட சதி ஒரு பக்கமும் இதுல இருக்கு. இதுல மக்கள் வெகுவா வெளியேறணும் அப்படின்ற திட்டமிட்டதும் அதுல இடன் அஜெண்டாவா இருந்ததை கவனிக்க முடியுது. அதுக்கெல்லாம் காரணம் மக்கள் மையமா இல்லாம எல்லாமே வந்து நிறுவன மையமாவும், நிர்வாக மையமாவும் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். அங்க வந்து மக்கள் தான் பிரதானங்கிறத நிரூபிக்க வேண்டியது தான் ஜனநாயகத்துடைய ஒரு கடமையா இருக்கும். அந்த வகையில இதுல எது எதெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள்ல தொடர்ச்சியா பாதிப்புகளை ஏற்படுத்துதுன்னு இன்னைக்கு தொழில்நுட்பத்தை சார்ந்து பேசினா கூட இன்னும் நமக்கு பாப்புலர் சென்டிமெண்ட்ஸ் பேச வேண்டியிருக்கு, பிலாசபி பேச வேண்டியிருக்கு, சொசைட்டி என்கேஜ்மெண்ட் இருக்கு. இதெல்லாம் வரும் எபிசோட்ல தொடர்ச்சியா பேசலாம்னு நினைக்கிறேன். அதனால மக்கள் தான் பிரதானம். அதுதான் பொலிட்டிக்கல் வில்லில் நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க வேண்டிய பாடமா நான் நினைக்கிறேன். நீங்க எதுவும் உங்களுடைய இறுதி கருத்தை பதிவு பண்ணணும்னா பண்ணுங்க. நம்ம அதோட நிறைவு செஞ்சுப்போம். நமக்கு தமிழ்நாட்டில் புதிய அரசாங்கம் வந்திருக்குது. அதனால சிஸ்டம் அளவில் என்ன மாற்றங்கள் வரும், என்ன ஏதுன்னு பேசுறதுக்கு இது ஒரு வாய்ப்பா இருக்கு. நிறைய விஷயம் நல்லா நடந்ததை வந்து சஸ்டெயின் பண்றது சிஸ்டம் செஞ்சிடும். சில சமயம் பொலிட்டிக்கல் வில் வந்து நல்லா நடக்கிறதையும் மாத்துறேன் அப்படின்னு போய் இறங்குறதும் பிரச்சனையா தான் இருக்கும். அதே சமயம் ஃபண்டமெண்டலி நிறைய விஷயங்களை மாற்றணும் அப்படின்ற ஒரு மேண்டேட் தான் புதிய அரசாங்கத்தை மக்கள் தேர்ந்தெடுத்துக்கிறதான மெயின் காரணமே அதுவாக தான் இருக்கும். அதனால எதை வச்சு நிர்ணயம் பண்ண போறாங்க தமிழ்நாட்டில் அப்படின்றத பார்க்கணும். தொடர்ந்து பேசுவோம். இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம அலச வேண்டி இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி தொழில்நுட்பம் பத்தி கொஞ்சம் அந்த கிளாரிஃபிகேஷன் நான் கொடுக்க வேண்டியதா போச்சு. ஏன்னா இன்னைக்கு வந்து சிஸ்டம் அப்படின்றதே பல பேர் முதல் கட்டமாக அதை அணுகுவதே வந்து தொழில்நுட்பத்தை வச்சு தான் பண்றோம் அப்படின்றதுனால அதையும் பத்தி பேச வேண்டியிருக்கு. இன்னும் நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பேசுவோம். நன்றி. நன்றி. தொடர்ந்து பேசுவோம்.